என்ன ராஜ்மோகன் அண்ணன் இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் வீட்டு வாடகை கட்ட கூட சிரமப்பட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. போறேன் அந்த இருக்கையில எழுதிருக்குங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். நேத்து ராஜ்மோகன் அண்ணன் ஒரு மேடையில பேசின ஒரு விஷயம் தான் இதுல. அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட கூட நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அமைச்சர் பதவியை என்னுடைய தலைவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரம் அவரு தேர்தலில் நிக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வேட்பு மனுல அவர் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு வரி பணமும் கட்டுறேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம ஃபோர்டுல ஃபிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் வச்சிருக்கிறாரு. அவருடைய வங்கி கணக்குல 1.10 lakhs, அதாவது 1.10 லட்சம் ரூபாய் காசும் அவருடைய வங்கி கணக்குல இருக்கு. மதுராந்தகத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. 50 சவரன் தங்க நகையும் 2 கிலோ வெள்ளியும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம விருகம்பாக்கத்துல சொந்த வீடும் வச்சிருக்கேன்னு தன்னுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டும் அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு ராஜ்மோகன் அண்ணன் பேசுறாருன்னா தாவேகா தொண்டர்கள் ஏன்னே பொய் பேசுறேன்னு கேட்கணும். இது நம்ம பேசுற பட்டிமன்ற நிகழ்ச்சி கிடையாது, மக்களுடைய மேடை. இங்க மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.